என்னாச்சு கீதா? காலையிலே வீட்டுல ஒரே சத்தமா இருந்து சண்டைய போட்டிய? எனக்கு என் வீட்டுக்காரரு எந்த பிரச்சனையும் கிடையாதுக்கா. எல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்காரிகளால வர்றதுதான்க்கா. என்னாச்சு கீதா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கியா? இந்த பாருங்கக்கா, இந்த லட்சுமிக்கு வீட்டுல உள்ள மாடு கழுவுன தண்ணி எல்லாம் அப்படியே என் வீட்டு முத்தத்துல வருது பாத்துக்கிடுங்க. இப்ப வேற 2 வாரமா நம்ம ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி சாணி எல்லாம் கரைஞ்சி அப்படியே வீட்டு மேய்ச்சி ஒரே வாடை பாத்துக்கிடுங்கக்கா. ஐயே அப்படியா? நீ அதுல விளக்க கூடாதா? எத்தனை வாட்டிதாக இவளோட சொல்றது? அவளோடதான் ஒரு சுய புத்தி கிடையாதா? தான் வீட்டுல தண்ணிய தான் வீட்டுல வச்சுக்காம அடுத்த வீட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுறது பாத்துடுங்க. கீதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சாத. நீ உன் வீட்டுக்குள்ள வச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு முடிவும் கிடைச்சாது. இது ரோடு தானே, சத்தம் போட்டு பேசு, 4 பேருக்கு தெரியட்டு. 4 பேர் நியாயம் சொல்லாமல போயிருவாங்க. அவளோட மாதிரி பொது எடுத்துச்சு சத்தம் போட்டு பேசுறது எனக்கு பிடிக்காதுக்கா. அவளோ இதையே ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு என்கிட்டயே மல்லு வந்துட்டு இருக்காளோ பாத்துடுங்க. நான் என்னத்த பண்ணதுக்கு? பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா டெய்லி அவ வீட்டு சாணி உன் வீட்டு தான் வரான். அப்ப பாத்துக்கிட்டு இரு. ஏக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அதுக்கு தான் சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லு, அப்பதானே 4 பேர் கேட்டுட்டு வருவாவ. தொடங்கு நீ. எதுக்கு தான் இந்த லட்சுமி இப்படி மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு தெரியானே தெரியல பாத்துக்கிடுங்க. வெளியே தான் நிக்கா, இன்னும் சத்தமா சொல்லு. மாடு கழுவுன தண்ணி அப்படியே இங்க விட்டுறியதுக்கா? நமக்கு ஒரே டார்ச்சர் விடல. வந்தாச்சு. என்ன கீதா, யார திட்டிட்டு இருக்கியா? யாரையும் திட்டல, உங்களாதான் திட்டிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறியாக்கா? மாட்டு சாணி எல்லாம் என் வீட்டு முத்தத்துல வருது. என்ன வாடையா இருக்கு தெரியுமா? ஆமா, நான் கழுவி கொண்டு போய் வீட்டுல விட்டேன். மழை வந்து அப்படிதான் வரும். நான் என்னத்த பண்ணனா மாடால வருமானம் வருது இல்லையா? உங்க வீட்டு கழிவுகளை உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க. இப்படி தெருவுல ஓட விடாதுங்க. ஆமா, இந்த ஊர்லயே நான் மட்டும்தான் எல்லா கழிவு தண்ணியும் தெருவுல விட்டுருக்கேன். வேற ஒருத்தியெல்லாம் விடல. வந்துருவாள் வாட்டத்துக்கு. கொஞ்சம் அமைதியா போனா. பாருங்கக்கா, எப்படி திமிர பேசியவ நீ? என்ன லட்சுமி அக்கா, அவ கேக்குறது கரெக்ட் தானே? நீங்க பண்றதுனக்கா தப்பு. இங்க பாரு புஷ்பா, இந்த சிங்கி அடிக்க வேலையில அவளோட நிறுத்திக்க. என்கிட்ட வராத. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்துக்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஓவரா பேசுறதுங்கனாக்கா. ஆமா, நல்லா பண்ணிட்டாவ. என் வீட்டு கோழி உன் வீட்டுல முட்டை போடுதே, அப்ப உனக்கு வலிக்கலையோ? ஆமா, போடிய முட்டையை எடுத்து மட்டும் உள்ளி எல்லாம் போட்டு வதக்கி தின்னும் போது உனக்கு தெரியலையோ? நான் என்னைக்காவது கேட்டிருப்பேனா? ஆமா, இவைய கோழி என்னைக்கு என் வீட்டுல தான் முட்டை போடு. ஆள பாரு. ரொம்ப வாய் பேசாத கீதா, எனக்கு கோவத்துக்கு சும்மா இருந்துங்க. ஆமா, இவைய பண்ணதுக்கு வீடு மட்டும் தான் கோவம் வரும். நமக்கெல்லாம் கோவம் வராது இல்லையா? இந்த கழிவு தண்ணி என் வீட்டு வர முன்னாடி பாத்துடுங்க. மழை பெஞ்சா அப்படிதான் வரும். என்னால எதுவும் பண்ண முடியாது. உன் வேற என்னமா அதை பாத்துட்டு போ. நாலுமுடி, சும்மா சொல்லக்கூடாது. மைனியார் வீட்டுல இருந்து போன பிறகு உங்க முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, அது என்னமோ உண்மைதான். வீட்டுல இருக்கும்போது நம்மள டார்ச்சர் பண்ணியே கொல்லுவ பாத்துக்க. இப்ப போனோன்னதான் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. இருக்க போனவா என்னைக்கு திரும்ப வர்றான்னு தெரியல. இப்போதைக்கு வரமாட்டா சின்ன பொண்ணு. எதை வச்சுமா சொல்லியா? ஆமா சின்ன பொண்ணு, இப்போதைக்கு வரமாட்டா. ஏன்னா நாளைக்கு நானும் உமாலும் அங்கதான் போய் 1 மாசம் நிக்க போறோம். எக்கா, என்னக்கா சொல்றியா? அங்கே போறியா? நீங்க 2 போயிட்டு எனக்கு நேரம் போதில்லக்கா. நான் என்ன பண்ண? நீ ஏன் வரியா? ஆமா, வாரேன். என் மாமியார் என்ன ஒரே போடா போட்டு தள்ளதுக்கா. இப்பவே நான் காலையில வந்துட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு போறேன்னு ஒவ்வொருத்தட்டியா புலம்பி தள்ளுது. நானும் உங்க கூட உங்க மைனியார் வீட்டு வந்துட்டேன்னா என் மோனை விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு ஊரே பேச வச்சிரும். ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். அக்கா, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கக்கா. நீங்க 2 பேரும் இல்லைன்னா எனக்கு நல்ல போர் அடிக்கும் பாத்துக்கிடுங்க. வந்துடுவீங்களா? வருவோம் சின்ன பொண்ணு. 1 மாசம் நின்னு அவளை என்ன வேலை வாங்கணுமோ வாங்கிட்டு பாடா படுத்திக்கிட்டு தான் வருவோம். சரி, போயிட்டு எப்படியோ வாங்க சீக்கிரமா. சின்ன பொண்ணு, அங்க பாரு. என்ன உமா? லட்சுமி அக்காலிட்ட அந்த புஷ்பாலம் கீதாலம் ஏதோ சத்தம் போட்டு பேசிய மாதிரி இருக்கு. கோவத்துல வேற பேசிய மாதிரி இருக்கு. ஆமா, என்னதான் பிரச்சனையோ? நீ சும்மா இருந்துட போன. அவையில ஏதாவது பேசிட்டு இருப்பாவ. பால் வாங்கின கணக்க பாத்துட்டு இருப்பாவ. நீ சும்மா இரு. இல்லக்கா, பேசியத பார்த்தா ஏதோ சண்டை போலதான் இருக்கு. என்னை அதுல போய் பாத்துக்கிட்டு வந்துடுறீங்க. போவாத சின்ன பொண்ணு, வருவாவ அவிய. போட்டு என்ன நீ பாத்துட்டு வந்துடுறீ. அவளோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவ. இவ எதுக்கு தேவையில்லாம போறான்னு தெரியல. போட்டுக்கா, போய் பாத்துக்கிட்டு வரட்டு. நம்மளும் போவோமா என்ன யாதுன்னு விசாரிக்கலாம். வேண்டாமா, நானே இப்பதான் படாத பாடெல்லாம் பட்டுட்டு ஒரு வழியா ஒதுங்கி இருக்கேன். யாரு சண்டை போடி அவளை போடட்டு. அவரோட திறம் போல பழச்சுக்கிடட்டுமா? அது என்னமோ உண்மைதாக்கா. சண்டையை தீக்க போனவா அடிபடாம திரும்பி வந்தா சரிதான். பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதுங்க. உங்க கோழி பொடிய முட்டையை நான் எடுத்து தின்னா உங்ககிட்ட அதை எவ்வளவு சொல்லி தந்தா? இத ஊரு உலகத்துல உள்ளவிய சொல்லிதானே அறியணும் கிடையாது. நானே என் கண்ணால நிறைய வாட்டி பாத்திருக்கேன். நீ ரொம்ப நல்லவள மாதிரி பேசாத.
மாட்டு சாணி வருதுன்னு சண்டை கூட வந்துட்டு கடைசி முட்டைக்கு வந்து நிக்க அழுவேன். சண்டையோட முடிஞ்சிடும் போல இருக்கு. வார்த்தையை அளந்து பேசிக்கிதா, தேவையில்லாத வார்த்தை விடாத பாத்துக்க. ஆமா, நல்லா அளந்து பேசணும். ஏன்னா இவ்விய அளந்துல பேசிக்கிட்டு இருக்கேவ ஆள பாரு. ஏக்கா என்னாச்சு? ஆரிச்சிட போடு. என் போக்குல நான் மாடை கழுவிட்டு இருந்தேன். அங்க உள்ள தண்ணி இங்க வருதான். அப்படி இப்படி சொல்லிட்டு என்னட்ட கூப்பிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேளுவ. என்ன கீதா, மழை நேரத்துல தண்ணி அங்கேயும் போறது சகஜம் தானே? மழை நேரத்துல வந்தா பரவாயில்ல சின்ன பொண்ணு. எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல தான் அந்த தண்ணி வருது பாத்துக்க. என்ன கீதா சொல்லியாவே வியானனியா திறந்து விடியாவ? அதுவா தானே வருது. அதுவா வருதுன்னா உன் வீட்டு புத்தகத்துல வந்தா நீ பாப்பியா? பாத்துட்டு சும்மா இருப்பியா நீ? அவ சொல்லியதுல நியாயம் இருக்குல்ல சின்ன பொண்ணு, யோசிச்சு பாரு. இது என்னத்த நியாயமோ? காலையிலேயே சேர்ந்து ஆட்டத்துக்கு வரளவு பாத்துக்க. என்ன கீதாக்கா, யாருமே வியானனி பண்ண மாட்டாவில்லையாக்கா, புரிஞ்சிடுங்க. நீ தானே சின்ன பொண்ணு அண்ணன் என்கிட்ட காட்டியே தந்தா, இங்க பாருங்க தண்ணி எல்லாம் உங்க வீட்டுல வருது. நீ இப்ப நீ இப்படி வந்து பேசிட்டு இருக்கிய. என்ன கீதா சொல்லியா? நான் உன்கிட்ட காட்டி தந்தனா? நீ ரொம்ப படம் காட்டாத, நிறுத்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பத்தி அவகிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு எனக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறியோ? ஏக்கா தேவையில்லாத வார்த்தை பேசாதுங்க. நான் உடனே இவள்கிட்ட ஒன்னும் சொல்லி கொடுக்கல. இவ்வளவு பார்த்தே பல வருஷம் ஆகுது. நாய் ஏன் சின்ன பொண்ணு போய் சொல்லியா? ரொம்ப ஓவரா பேசாதன்னா. கீதா, நான் உன்கிட்ட இப்ப சொல்லி தந்தேன். என்ன நான் கேட்டது பதில் சொல்லனா? எதுக்கு நான் நீ அவள கிட்ட போறா? நீ தான் அப்ப ஒவ்வொருத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தெரியுதியோ? கீதா கீதா என்னக்கா? வா, இனி நமக்கு இந்த இடத்துல வேலை இல்ல, அவியலே பாத்துப்பாவ. வா. என்னக்கா சொல்றிய? வா, அப்புறம் சொல்றேன் வா. சரிக்கா. நான் என்ன உன்ன மாதிரி வீட்டுல உள்ள ஒரு வேலை செய்யாம ஊரா சுத்திட்டு தெரியும்? எது, நான் ஊரு சுத்திட்டு தெரியனா? நீங்க பாத்தீங்களா? உன்ன மாதிரி மாமியாருக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம ஊரு சுத்த ஆள் நான் கிடையாது. என் வீட்டு வேலையில தான் நான் பாத்துக்கிட்டு தெரியும். நீ இங்க நடக்கிறத ஒன்னொன்னு அங்க வச்சுட்டு தெரியாத. ஆமா, நான் நல்லா சொல்லி குடிக்கேன். வானா அப்புறம் கூட இருக்கவள எவ நல்லவா எவ கெட்டவானே நமக்கு தெரியல. வந்துட்டா. தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது பாத்துக்கிடுங்க. வானா அப்புறம் வந்துட்டா எப்ப பார்த்தாலும். நான் மாமியார பாக்கலன்னு உங்கள்ட்ட ஏப்பா சொல்லி தந்தா? ஆமா, ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த இப்போது கேட்டுட்டு இருக்கியா? உங்கள்ட்ட ஆடிட்டுனா எனக்கு வேலை நடக்காது. போன அப்புறம் கூடயே இருப்பாளுவ. நமக்கு குழி பறிக்கிறது இவ்வளவுதான் இருப்பாளுவ. ஜான் அளவு இருந்துகிட்டு எவ்வளவு பேசிட்டு போகுது கண்டுட்டு. சே, பேசாம நம்ம அவ்வளவு கூட இருந்திருக்கலாம். சண்டை தீக்கணும் வந்தது நம்ம மேல தப்பு. சி.